அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்று கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமானையுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இன்றும் கார்த்திகையில் எல்லோரும் விரதம் இருந்து முருகனை வழிபடக்கூடிய நட்சத்திரமாக விளங்குகிறது. இந்த நட்சத்திரத்திற்கு மேஷம், ரிஷபம் 2 ராசிகளுமே உரித்தானதாகும். இந்த நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் என்றும் சொல்லுவார்கள். ஏனென்றால் சிரசு மேஷத்திலும் உடல் ரிஷபத்திலும் இருப்பதினால், சிரசு என்று சொல்லக்கூடிய முதல் பாதம் மேஷத்திலும் மறு 3 பாகங்களும் ரிஷபத்தில் இருப்பதினால் 2 ராசிநாதனுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும். மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 30 வயது வரை கொஞ்சம் சிரமமான வாழ்க்கையை வாழ்வார்கள். 30 வயது வரை சில சிரமமான வாழ்க்கை வாழ்வார்கள். தன்னுடைய வாழ்வாதாரத்தை எட்டுவதற்கு மிகவும் கஷ்டப்படுவார்கள். மேலும் 30 வயதுக்கு பின் மிக பெரும் பொருளாதாரங்கள் சம்பாதித்து மேன்மையான வாழ்க்கையை வாழ்வார்கள். இவர்களுடைய பரிகார விருட்சமும் அத்திமரம். காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் கூட இந்த மரத்தில் செய்யப்பட்டு வணங்கி வருகிறது. 40 வருடம் கழித்து வெளியிலே வருவார். அதுபோல் ஸ்ரீ முருகப்பெருமானை அத்தி மரத்தில் 10 அங்குலம் உயரம், 10 அங்குலம் என்றால் நேயர்களே, இதுபோல் 10 அங்குலம் உயரம் உள்ள முருகப்பெருமானை செய்து உங்களுடைய வீட்டில் வைத்து வழிபட உங்களுடைய துன்பங்கள் யாவும் விலகி நல்ல சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கை கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்வியலில் ஏற்படும் பாவங்களிலிருந்து சூரசம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் உங்கள் பாவங்களை அறுத்து வாழ்வாதாரம் மேலோங்கி சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். அந்த சிலை 10 அங்குலம் உயரம் மட்டுமே இருக்க வேண்டும். அப்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் நேயர்களே. இது சிறப்பான ஒரு பரிகாரம். வேறு எந்த பரிகாரமும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை செழுமையாக இருக்கும். வாழ்வியல் செழித்தோங்கும். அனைத்து பொருளாதாரங்களும் மேன்மை பெற்று சிறப்பான குடும்பம் உங்களுக்கு அடையும். கல்வி, வேலை, தொழில், அந்நிய நாட்டு பயணங்கள், பொருளாதார சம்பாதித்தியங்கள், வீடு வாசல் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே.